ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து டிஎன்பிஎஸ்சிலேருந்து குரூப் 2 2A சம்மந்தமாக வந்து பார்த்தோன்னா ஒரு நியூஸ் செய்தி குறிப்பு வெளியே வந்திருக்கு. அதோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து 30/12/2025 இன்றைக்கி தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்திலேருந்து வந்து பார்த்தோன்னா ஒரு நியூஸ் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா 2A எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் 28/9/2025 நடந்துச்சு. இதுக்கு மெயின்ஸ் எக்ஸாம் வந்து பார்த்தோம்னா 8/2/2026 முற்பகலில் வந்து பார்த்தோன்னா குரூப் 2Aக்கும் அதே 8/2/2026 பிற்பகல் மதியம் வந்து பார்த்தோன்னா தமிழ் தகுதி தேர்வு 2A ரெண்டுக்குமே நடக்குது. குரூப் 2ஓட மெயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 22/2/2026 நடக்குது. பிப்ரவரி மாதம் நடக்குது. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செலக்ட் ஆன கேண்டிடேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 766 விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை தேர்வு கட்டணம் வந்து செலுத்தலைன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி 113 மாற்றுத்திறனாளி விண்ணப்பதாரர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட மாற்றுத்திறனாளி சான்றிதழை வந்து பார்த்தோன்னா பதிவேற்றம் அப்லோட் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காண்டி வந்து பார்த்தீங்கன்னா டைம் கொடுத்துருக்காங்க. 4 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. 30/12/2025. ஸோ இன்னையிலேருந்து 2ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா அந்த சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணிக்கலாம், ஃபீஸு பே பண்ணிக்கலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்ட தேர்வர்கள் முதன்மை தேர்வு கட்டணம் செலுத்த வேண்டும் என்றும் தேர்வர்கள் உரிய மாற்றுத்திறனாளி சான்றிதழை தேர்வாணையத்தின் இணையதளமான www.tnpsc.gov.in இல் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்று தெரிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒன் டைம் ஐடி லாகின் பண்ணி தான் நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். சர்டிஃபிகேட் அதில் தான் அப்லோட் பண்ணணும். நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா மேலும் கால வரம்பு நீட்டிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கிளியரான கேண்டிடேட்டில் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கோங்க, வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் கிளியர் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்துங்க. இது பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.